பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும், இப்பொழுது உங்கள் மேலுள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதை உள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனையும் இவர்களோடே கூட அனுப்பியிருக்கிறோம். தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமாய் இருக்கிறான் என்றும், எங்கள் சகோதரரை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவர்கள் சபைகளுடைய ஸ்தானாபதிகளும் கிறிஸ்துவுக்கு மகிமையுமாய் இருக்கிறார் என்றும் அறிய கடவன். ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்துங்கள். ஆமேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்களில் இது என்ன லேர்ன் பண்ணிக்கிறோன்னா, பவுல் ஒரு திறமைசாலி என்பதற்காக மட்டும் அவர் அனுப்பலை, சோதிக்கப்பட்ட உண்மையுள்ளவன் என்பதற்காக தேவன் அவரை அனுப்பினார். பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க்கில் பணம் கையாளும் ஒருவருக்கு திறமை மட்டும் போதாது, அது நேர்மையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம். அதுபோல் தேவனுடைய ஊழியத்திலும் உண்மைத்தன்மை மிகவும் அவசியம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கொஞ்சத்தில் உண்மையுடனே ஆண்டவர் அநேகத்தில் அதிபதியாக வைக்கிறார். ஆமேன். ஊழியம் கிறிஸ்துவின் மகிமைக்காக, இந்த 2ஆம் வசனத்திலே ஊழியம் கிறிஸ்துவின் மகிமைக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஊழியம் கிறிஸ்துவின் மகிமைக்காக. தீத்து உங்களுக்கு என் பங்காளியும் உடன் ஊழியக்காரனுமாய் இருக்கிறான். மற்ற சகோதரர்கள் சபைகளின் தூதர்களும் கிறிஸ்துவின் மகிமையுமாயிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். உண்மையான ஊழியர் தன் பெயரை உயர்த்துவதில்லை, கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். ஆமேன். ஒரு கண்ணாடி சூரியனை பிரதிபலிக்கிறது, தண்ணி அல்ல. அதுபோல தேவனுடைய ஊழியரும் இயேசுவையே வெளிப்படுத்த வேண்டும். ஆமேன். தனக்குன்னு எந்த புகழ்ச்சியோ கனத்தையோ கொடுத்து விடக்கூடாது. நமக்குள்ள இருக்க இயேசுவை தான் நாம் வெளிப்படுத்த வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், உங்கள் நற்கிரைகளை கண்டு உங்கள் பரம பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நற்கிரைகளை பார்த்து நாம் இந்த பலத்தோடு நாம் இருப்போம் என்றால் பாருங்கள், நமக்குள் இருக்கிற கிறிஸ்துவை வெளிப்படுத்துகளாக இருப்போம். ஆமேன். 3ஆம் வசனத்தை பார்த்தோம் என்றால், அன்பையும் நற்சாட்சியும் நம்மளுடைய ஒரு ஆக்டிவிட்டி செயல்களால் நிரூபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். அன்பு வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆக்டிவிட்டி செயல்பாடுகள் இருக்க வேண்டும். ஒரு குழந்தை நான் அம்மாவை நேசிக்கிறேன் என்று சொல்லுவதோடு மட்டுமல்ல, அவருக்கு சிறிய உதவிகளை செய்யும்போது அந்த அன்பு உண்மையாக வெளிப்படுகிறது. ஆமேன். பாருங்கள், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், வார்த்தையினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் மூலம் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? சோதிக்கப்பட்ட உண்மையுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். எல்லா ஊழியமும் கிறிஸ்துவின் மகிமைக்காக இருக்க வேண்டும். ஆமேன். நமது அன்பு செயல்களில் வெளிப்பட வேண்டும். நம்மளோட ஆக்டிவிட்டி செயல்பாடுகளில் நாம் சாட்சியாக திகழ வேண்டும். தேவனுடைய மக்களுக்கு அவர்களுக்கு முன்பாக நல்ல ஒரு நற்சாட்சியுடன் வாழ வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் முழுமையாக இதற்கு அர்ப்பணித்தவர்களாக ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளை மத்தியில் வாசம் செய்கிற தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நன்றி அப்பா, ஒரு புதிய நாளைக்கான கிருபை செய்கிற நன்றி தகப்பனே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 7வது மாதமாகிய ஜூலை மாதத்தின் 22ஆம் தேதியை கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி தகப்பனே. அப்போ அந்த வாசித்த வேத வசனப்படி எல்லாத்துக்கும் கீழ்ப்படிந்த ஆண்டவரை உண்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிற கர்த்தாவே, எங்களுக்கும் இருக்க ஆவியானவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நீங்கள் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் அப்பரி விதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காக ஸ்தோத்திரம்.
எங்களே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமும் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.